வணக்கம். இப்போ இந்த ஜென் மெடிடேஷன்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் இல்ல ஒரு 30 நிமிஷம் அல்ல உங்களால இந்த டைமிங் என்ன டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காருவீங்க. கண்ணை திறந்த பின்னாடி இமீடியட்டா எந்திரிக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுன்னு இல்லை, எந்த மெடிடேஷன் பண்ணாலும் கண்ணை விட்ட உடனே சடனா எழுந்திருக்காதீங்க. ஏன்னா சில டைம்ல உடம்பு ரொம்ப ரிலாக்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது உங்க நார்மல் கண்ட்ரோல்ல இருந்து அது வேற மாதிரி இருக்கும். கவுட் ஃபார்மேஷன் ஆயிருக்கும், இல்லைன்னா நம்னஸ் இருக்கும். உடம்பு உங்களுக்கு பழைய மாதிரி ஃப்ரீயா இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரீ ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இதுல இந்த சென்ல சில பொசிஷன்ஸ் இருக்கு. ஹேண்ட் பொசிஷன், சாஷோ அப்படிங்கிற ஒரு பொசிஷன். சாஷோ அப்படிங்கிற பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் ஒட்டக்கூடாது, இப்படி இருக்கணும் கையை. இந்த இடம் ஒட்டக்கூடாது, பேரலா இருக்கணும். இந்த இது இது ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கணும். கை இது ஒட்டக்கூடாது, ஒட்டி இருக்கக்கூடாது. வச்சுங்களா? இந்த கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடது கை இந்த மாதிரி ஃபிஸ்ட் பாருங்க, இப்படி இது ஃபிஸ்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கணும். வச்சுங்களா? அது மேல கையை இப்படி முடிக்கணும். உங்களுடைய இதயத்துக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு லைன் ஒரே லைன் கரெக்டா இருக்கணும். இது மூடிக்கணும். இது சாஷு அப்படின்னு பேரு. இதுக்கு சாஷு பொசிஷன் அப்படின்னு பேரு. இந்த பொசிஷன் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா, இது இருக்கு, உபயோகம் இருக்கு, அதனால சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது இஷ்யூ. இஷ்யூ இஷ்யூ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது இப்படி இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இப்படி வச்சுக்கணும் இதயத்து மேல, இதை இப்படி மூடிக்கணும். இது சாஷு, இது சாஷு. இது கை ஃபிஸ்ட் பண்ணி இப்படி மடிச்சுக்கிட்டு இதயத்துல வச்சுக்கிட்டு மேல் பக்கத்துல இப்படி மூடிக்கணும். இது சாஷு. இஷ்யூ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி இந்த இடம் இருக்கு இல்லையா, இது கீழே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது இதயத்தை தொட்டுட்டு இருந்தது, இது இப்படி. சரிங்களா? இது இப்படி. இது இஷ்யூ. இது கேஷோ. வணக்கம் செய்யறோம் இல்லையா, அது கேஷோ. இது கேஷோ. இந்த 3 பொசிஷன் உங்களுக்கு கம்பல்சரி தெரியணுங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க மெடிடேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்த உடனே என்ன சொல்றது, இதுக்கு நிதானமா எந்திரிச்சு நிக்கிறீங்க. இது வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது கம்பல்சரி ஜென் யார் பிராக்டிஸ் பண்றாங்க, இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு அடிஷனல் பேக்கேஜ். இது கம்பல்சரி பண்ணுவாங்க எல்லாருமே. உள்ள வர்றப்ப வெளியே போறப்ப, அந்த ஹால் உள்ள வர்றப்ப, அந்த மெடிடேஷன் முடிச்சுட்டு வெளியே போறப்ப, உள்ள வர்றப்ப பண்ணலாம் கூட, வெளியே வர்றப்ப கம்பல்சரி இது செய்யறாங்க எல்லாரும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இந்த கேஷு, இது கேஷு இல்ல, சாஷு. சாஷு போஸ்டர்ல கையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு கண்ணு கீழே தான் பார்க்கணும். சாதாரண மெடிடேஷன் எந்த மாதிரி பண்றீங்க அந்த மாதிரி. எக்ஸைல் பண்றப்ப 1, திருப்பி இன்ஹேல், எக்ஸைல் பண்றப்ப 2, இன்ஹேல், எக்ஸைல் பண்றப்ப 3. இது மாமூலி மெடிடேஷன், ஜென் மெடிடேஷன். கண்ணு கீழே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சாதாரணமா நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டெப் தான் முன்னாடி வைக்கணும். இப்படி இப்படி ஒரு ஸ்டெப், பாதம் ஒரு பாதம் தான் வைக்கணும். ஒரு பாதம் தான் வைக்கணும். ஆச்சுங்களா? இன்னொன்னு, காலை நிலத்துக்கு தேய்க்க கூடாது, எடுத்து தான் வைக்கணும். காலை நிலத்துக்கு தேய்க்க கூடாது, எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்டெப்பே வைக்கணும். ஒரு ஸ்டெப்பே வச்சுக்கிட்டு போகணும் முன்னாடி. ஆனா நீங்க அந்த ஒரு ஸ்டெப் வைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்றது தான் ஒரு ஸ்டெப். ஒரு தடவை இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்றப்போ 1 அப்படின்னு சொல்றீங்க. ஆச்சுங்களா? சொன்ன பின்னாடி திருப்பி இன்னொரு ஸ்டெப் வைக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்றீங்க, 2 அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு ஸ்டெப் வைக்கிறீங்க, இன்ஹேல் பண்ணி எக்ஸைல் பண்றீங்க, 3. அதாவது ஒரு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், தட் இஸ் கால்ட் ஒரு ரவுண்ட். ஒரு ரவுண்டுக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எக்ஸலேஷன் பண்றப்ப சொல்றீங்க. சரிங்களா? இது இன்னொன்னு, நீங்க திரும்புறீங்க இல்லையா, அது ஒரு ரூம் இருக்கு இல்லையா, ஒரு ரூம்ல மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஹால்ல.
அந்த ஹாலை நீங்க திரும்புறப்ப லெஃப்ட் சைடு திரும்பக்கூடாது, ரைட் சைடில் தான் திரும்பணும். நீங்க லெஃப்ட் சைடு திரும்புறப்ப அந்த குரூப்ல யார் லீடர் இருக்காங்க, குருக்கள், அவர் உங்களுக்கு சிக்னல் கொடுப்பாரு, இல்லைன்னா கிளாப் பண்ணுவாரு. அதாவது நீங்க மெடிடேட்டிவ் போஸ்ட்ல இருந்தீங்கன்னா போய் சவுத்துக்கு போய் அடிச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லி அவரே ஒரு கிளாப் கொடுத்த உடனே திரும்பணும். நீங்க இல்ல விசில் அடிப்பாரு, ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பாரு உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு கான்சியஸ் லெவல் பக்கா இருக்குன்னா நீங்களே ரைட் சைட்ல தான் திரும்பணும். நிதானமா வந்து உட்காரணும். உட்கார்றப்ப நீங்க இஷ்யூ, அதாவது சாஷுனா இந்த மாதிரி இருந்தது சாஷு, சரிங்களா? நீங்க பக்கத்துல உட்கார்ற டைம்ல இஷ்யூ போஸ்டர், இப்படி இஷ்யூ போஸ்டர்ல உட்காரணும். இதெல்லாம் முடிச்ச பின்னாடி ஒரு நமஸ்காரம், கேஷோ, இதுக்கு பேர் கேஷோ. நமஸ்காரம் பண்ணிட்டு புத்தருக்கு உங்களுடைய கிராட்டிடியூட சொல்லிட்டு, உங்களுக்கு யாரு ஏஞ்சல்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறமா உங்க குரு யார் உங்களுக்கு இந்த ஜென் மெடிடேஷன் பண்றதுக்கு உதவி பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நிதானமா நீங்க உங்க கையை கீழே விட்டுட்டு எழுந்து போகணும். சரிங்களா? இதுதாங்க ஜென் மெடிடேஷன்ல 3 இம்பார்ட்டன்ட். ஒன்று போஸ்டர், ரெண்டாவது பிரீத்திங் கவுண்டிங் பார்க்கணும், மூணாவது ஹேண்ட் பொசிஷன்ஸ் மெடிடேஷன், வாக்கிங் மெடிடேஷன். இது 3 பேக்கேஜ் சேர்ந்து ஜென் மெடிடேஷன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு உபயோகம் ஆகும். உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் சப்சைட் ஆகும், உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகும், மெமரி டெவலப் ஆகும், தாட்ஸ் எல்லாம் போயிடும், கடைசியில் டிப்ரெஷன்ஸ் போயிடும், ஸ்ட்ரெஸ் போயிடும், பிபி நார்மல் ஆகும். டயபெட்டிக் அந்த மாதிரி இருந்ததுன்னா சுகர், பிபி எல்லாம் நார்மலுக்கு வந்துடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் வைஸ் ரொம்ப ஹெல்ப் இருக்குது இதுக்கு. ஓகே, இது உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும், இந்த மெடிடேஷன் பற்றி டவுட் இருந்தாலும், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். வணக்கங்க, தேங்க்யூ.